அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு நவில் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் இந்த ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ இந்திய சுதந்திரத்துக்காக எவ்வளோ பேர் பாடுபட்டிருக்காங்க, எவ்வளோ பேர் ரத்தத்தை வேர்வை செஞ்சுருக்கான், எவ்வளோ மக்கள் இறந்துருக்காங்க. அப்படி இந்த இந்தியாவுக்கு சுதந்திரத்துக்காக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அடிபட்டு பலாயிரம் மக்கள் இறந்து இதை பாதுகாத்து வளர்த்த அந்த சுதந்திரத்தை நம்ம எப்படி பத்திரமா அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு இருக்கிற தலைமுறைகளுக்கு நம்ம முன்னோர்கள், நம்ம தாத்தா காமராஜர்லேருந்து மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, வஉசி, ரைட்டா, இது மாதிரி எவ்வளோ பேர் வந்து இந்திய சுதந்திரத்துக்காக பாடுபட்டு அவங்க வந்து ரத்தம் வேர்வையை சிந்தி எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த இந்திய சுதந்திரத்தை வாங்கினாங்களோ அதை நம்ம நினைவு கூறுறதா அந்த ஆகஸ்ட் 15. சார், இது மூலியமா டிஎன்பிசிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. அதனால அதை பற்றி ஜஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ரைட், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேஷனல் ஃபிளாகோட வரலாறு ஒன்று இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியா 1947க்கு முன்னாடி யூனியன் ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபிளாக் 1906 ஃபிளாக் கொடி எப்படி நம்ம இந்தியாவோட தேசிய கொடி காலப்போக்கில் எப்படி அதை மாத்துறாங்க அப்படிங்கிறது. 1906 ஃபிளாக் இண்டிபெண்டன்ஸ் ஆயிடுச்சு. இந்தியாவோட கொடி எப்படி இருந்திருக்கு பாருங்க. அதே மாதிரி 1907 இந்தியாவோட கொடி எப்படி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஹோம் ரூல் மூவ்மெண்ட், இந்தியாவோட ஹோம் ரூல் மூவ்மெண்ட் 1916 17 அந்த டயத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த தன்னாட்சி இயக்கத்துல பயன்படுத்திய கொடிகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. ரைட்டா, இது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி காந்தி 1921 ரைட்டா இந்த தேசிய கொடியை வந்து எப்படி வடிவமைச்சுக்கிற முக்கியமான பங்கு. அதுல பாத்தீங்கன்னா இந்த பொறுப்பை யார்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னா பிங்களி வெங்கையா. ரைட்டா, பிங்களி வெங்கையா அப்படின்னு பர்சனாலிட்டா, பிங்களி வெங்கையா அப்படிங்கிற ஒரு பர்சனாலிட்டா அவர் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கும்போது அதை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தேசிய கொடி அப்படிங்கிற சொல்லி நம்ம வடிவமைச்சு இன்னைக்கு இருக்கிற தேசிய கொடியை இதை நம்ம ஃபாலோ பண்ணோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஒவ்வொரு கலர்ஸ் வந்து ஒன்று ஒன்றா இது பண்ணுவாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த சாஃப்ரான் கலர் காவி நிறம் அப்படிங்கிறது இந்திய சுதந்திரத்துக்காக எல்லா பேர் ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எவ்வளவோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுதந்திரத்துக்காக பாடுபட்டு உயிரை கொடுத்து ரத்தத்தை வேர்வை சிந்தி இந்த இதை வாங்கியிருக்காங்க. அதை நினைவு கூறதான் இந்த ஃபிளாக் வந்து சாஃப்ரான் கலர். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர், இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி கொடுத்தது பீஸ் அப்படிங்கிறது, ஒரு அமைதியானது. ரைட், அமைதியான முறையில் எந்த ஒரு இதை கொண்டு போகிறது அப்படிங்கிறது பீஸ். இது வந்து ஒயிட். அதே மாதிரி இந்த கிரீன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், இது வந்து இந்தியாவோட இயற்கை வளங்கள் பசுமையை பற்றி குறிப்பிடுறது அப்படிங்கிறது ஜென்ரலாக ஒன்று. ரைட்டா, ஸோ இதுதான் வந்து நம்ம தேசிய கொடியை வந்து எந்த அளவுக்கு போற்று வணங்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரைட்டா, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிளாக் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல எப்போ ஏற்றப்பட்டது அப்படின்னா 1929 லாகூர் செஷன். நல்லா புரிஞ்சுங்க, 1929 லாகூர் செஷன். அந்த லாகூர் செஷன்ல ஜவஹர்லால் நேரு வந்து பார்த்தீங்கன்னா தலைவராக இருப்பார். இந்தியாவில் யங்கஸ்ட் பிரசிடென்ட். நல்லா புரிஞ்சுங்க, இந்தியாவில் இந்திய தேசிய இயக்கத்தில் யங்கஸ்ட் பிரசிடென்ட், மிக வயதில் குறைந்த ஒரு தலைவராக யார் வந்திருப்பாருன்னா ஜவஹர்லால் நேரு. 1929 லாகூர் செஷன். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு இடம். இங்கே தான் 1929 ராவி ரிவர். நல்லா புரிஞ்சுக்கங்க, ராவி ரிவர். ரைட்டா, இந்த ராவி ரிவர்ல என்ன பண்றாங்கன்னா லாகூர்ல இந்த முதல்ல கொடியேற்றுறாங்க. எப்போ? 1929 டிசம்பர் 31. 1929 டிசம்பர் 31. 1900 இந்த டேட் அப்படி கேட்போம். 1929 டிசம்பர் 31 முதல்ல கொடியேற்றுறாங்க. முதல்ல தேசிய கொடியேற்றுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா அப்ப இனிமேல் இண்டிபெண்டன்ஸ் டே எதை செலிப்ரேட் பண்ணணும், சுதந்திர தினம் எதை செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கும்போது ரைட்டா அவங்க என்ன பண்றாங்கன்னா ஜனவரி 26, ரைட், 1930 ஜனவரி 26 தான் கொடியேற்றணும். 1930 ஜனவரி 26 தான் இனிமேல் நம்ம கொடியேற்றணும் அப்படின்னு சொல்லி இதை கொண்டுட்டு வராங்க. அப்போ 1930 ஜனவரி 26 என்ன பண்றாங்க, சுதந்திர தினம் அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு வராங்க. இதுக்கப்புறம் தான் மகாத்மா காந்தி என்ன சொல்றாங்கன்னா கொடியேற்றும் போது என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு இளைஞர்களும் மாணவர்களும் எல்லாரும் தெரிஞ்சுக்குங்க, கொடியேற்றிட்டு சும்மா முட்டாயை சாப்பிட்டுட்டு கொடியை ஃபிளாக் ஊற்றிட்டு கண்ட இடத்துல போட்டுட்டு போகக்கூடாது. அதுக்கு பேர் சுதந்திர தினம் கிடையாது. சுதந்திர தினம்னா இந்தியாவில் ஒவ்வொரு மாணவர்களும் இளைஞர்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். மகாத்மா காந்தி என்ன சொன்னார் அப்படின்னா அன்னைக்கு ஒரு நாளாவது இந்திய மக்களுக்கு உங்களால முடிஞ்ச வரைக்கும் சர்வீஸ் பண்ணுங்க. அந்த ஒரு நாள் ஒரு பொதுவான இடத்த சுத்தம் பண்ணுங்க. ரைட்டா, இல்ல ஒரு 4 பேர்த்துக்கு டியூஷன் சொல்லி கொடுங்க. உங்களால அன்னைக்கு ஒரு நாள் இந்த சொசைட்டிக்கு என்ன செய்து தர முடியுமோ அது செஞ்சிருங்க. அதுதான் நீங்க இந்த தேசத்துக்கு காமிக்கிற
உண்மையான சுதந்திர தினமா இருக்கும். சும்மா முட்டாய் வாங்கி சாப்பிட்டுட்டு சாக்லேட் வாங்கி சாப்பிட்ட பேர் சுதந்திர தினம் கிடையாது. இது மகாத்மா காந்தி சொன்னது. ரைட்டா? அப்போ உண்மையான சுதந்திர தினம் 1930 ஜனவரி 26 மகாத்மா காந்தி கொடியேற்றும் போது இந்த விஷயத்த தான் சொன்னது. ரைட்டா? அதுக்கப்புறம் எவ்ரி இயர் 1930 ஜனவரி 26 நம்ம கொடியேற்ற ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் அந்த 1947 ஆகஸ்ட்ல தான் நான் அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக கொடியேற்ற ஆரம்பிச்சோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, டிஎன்பிசி கொஸ்டின்ஸ். ரைட்டா? அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலரோடைய என்ன சார் சொல்லுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த கொடி ஏற்றுனது ஆகஸ்ட் 15 1947 சாஃப்ரான் அப்படிங்கிறது என்ன கலர் சொல்லுது அப்படின்னா, ஸ்ட்ரென்த் அண்ட் கரேஜ் ஆஃப் த கண்ட்ரி, நம்மளுடைய வலிமை, ஸ்ட்ரென்த் அப்படின்னு ஒரு மீனிங் சொல்லுது. இந்திய சுதந்திரத்துக்காக போராடிய மக்களுடைய நினைவும் கூறுது. அதே மாதிரி ஒயிட் கலர் என்ன அப்படின்னா பீஸ் அண்ட் ட்ரூத், அமைதியானது உண்மையானது, அது மகாத்மா காந்தி கொடுத்தது, அமைதியானது உண்மையானது. அடுத்தது இந்த கிரீன் கலர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதோடைய குரோத்து, இந்தியாவோட இயற்கை வளங்கள் எப்படி இருக்கு அது எல்லாத்தையும் மொத்தமா சொல்றேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா வந்து நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் வந்து கொடுத்துட்டு பிரிட்டிஷ்கார வெளியே போயிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் உண்மையை தெரிஞ்சுக்கங்க, இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கும்போது இந்தியாவோட தேசிய கொடி செங்கோட்டையில் ரெட் ஃபோர்ட்ல அங்கே கொடியேற்றும் போது அப்போ மகாத்மா காந்தி அங்கே இல்லை. மகாத்மா காந்தி எங்கே இருந்தார் அப்படின்னா இந்த பீகார் வெஸ்ட் பெங்கால் பக்கத்துல நவகாளி அப்படிங்கிற வெஸ்ட் பெங்கால்ல ஒரு கிராமத்துல ரத்த வெள்ளம் ஆறு ஓடிட்டு இருக்கு, சண்டை போட்டு ஹிந்து முஸ்லிம்குள்ள சண்டை போட்டு. அப்போதைக்கு என்னுடைய சேவை அங்கதான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வயசான அந்த தாத்தா, இந்தியாவோட ஃபாதர் ஆஃப் த நேஷன், தேசத்தந்தை நம்மளுடைய காந்தி தாத்தா அங்க போனாங்க. அங்க போகும்போதுதான் அங்க உள்ள ஏன்டா இப்படி எல்லாம் அடிச்சுட்டு கிடக்குறீங்க, ரெண்டு பேரும் ஒரே ரத்தம் தானே, ஒரே மக்கள் தானே அப்படின்னு சொல்லி அந்த சண்டையை பத்திரமா பாதுகாத்து அது பிரச்சனையை சால்வ் பண்ணி திருப்பி வந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்திக்கு அந்த கிராமத்துல இன்னமும் சண்டை நடந்துட்டு இருக்கா அப்படின்னு மகாத்மா காந்திக்கு ஒரு சந்தேகம். அப்ப தன்னுடைய பேத்தி மனு, மகாத்மா காந்தியுடைய பேத்தி மனு, அந்த மனு சின்ன பொண்ணு, 16 வயசு பொண்ணு, அந்த பொண்ணை ஒத்தையில நீ அந்த கிராமத்துக்கு போயிட்டு அந்த இதை எடுத்துட்டு ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு சிட்டு மாதிரி வேகமா ஓடிச்சு. ஓடி போய் அங்க போய் எடுத்துட்டு வந்து அப்ப நிறைய பேர் திட்டினாங்க மகாத்மா காந்திய, ஒரு எதுக்கு நீங்க வந்து சின்ன பொண்ணை அனுப்புறீங்க, நைட்டு இருட்டா இருக்குது ஏதாவது நடந்துரும் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை இல்லை என் பேத்தி பத்திரமா போயிட்டு வந்துட்டா அப்படின்னா அந்த கிராமத்துல இன்னும் சண்டை நடக்கல, அங்க என்னை மாதிரி எத்தனையோ பேத்திகள் வந்து கஷ்டப்படுறாங்க, அப்ப அவங்க மாதிரிதான் அந்த பேத்தி எனக்கு ஒண்ணுதான், என் பேத்தியும் ஒண்ணுதான் அப்படின்னு மகாத்மா காந்தி நினைச்சாரு. உண்மையாலுமே சொல்றேன், இந்த ஒரு விஷயத்துக்கு நீ சல்யூட் தான் மகாத்மா காந்தி. வேற யாருமே தன்னுடைய பேத்தியை வந்து ஒரு இருட்டுல யாரோ ஒரு ஒரு ஊர்ல போய் அனுப்ப மாட்டாங்க. ஆனா அதே மீறி இது பண்றாருன்னா தன்னுடைய பேத்தி சுதந்திரமா இருக்கணும், இந்தியாவில் இருக்க எல்லா மக்களும் சுதந்திரமா இருக்கிறங்கிற ஒரு நினைப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியோட மிகச்சிறந்த ஒரு இது. ரைட்டா? சத்தியமா சொல்றேன், அவர் 1008 விஷயங்கள் செய்திருந்தாலும் இந்தியாவுக்காக ஒற்றுமையை வந்து கடைசி வரைக்கும் உயிர் மூச்சா இருந்து கொண்டு வந்தது மகாத்மா காந்தி. அது எந்த ஒரு பங்கு மாற்று கருத்து கிடையாது. ரைட்டா? ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி அவர் எழுதின அந்த வாழ்க்கை வரலாறு, மை எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரூத் அப்படின்னு ஒரு புக் இருக்கு, சத்திய சோதனை அப்படின்னு, அதை நீங்க படிச்சு பாருங்க, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும், நிறைய இளைஞர்களுடைய வாழ்க்கையை மாற்றும். ரைட்டா? ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் இந்த ஆகஸ்ட் 15 1947 இந்த இந்தியா சுதந்திரம் வாங்கினாங்க. ரைட்டா? இது இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்கள், பல்வேறு மொழி, இனம், கலாச்சாரம், பண்பாடு, இந்தியாவில் ஒரு நாளைக்கு நியர்லி 600 மொழிக்கு மேல பேசுறாங்க, 142 கோடி மக்கள் தொகை இருக்கிற நாடு. இன்னைக்கு இவ்வளவு இருந்து பல்வேறு மதங்கள், மொழி, இனம், கலாச்சார பண்பாடா இருந்தாலும் இந்தியன் அப்படிங்கிற ஒற்றுமையில இன்னைக்கு எல்லா பேரும் ஒன்னா இருக்கிறாங்க. இதுதான் வந்து இந்தியா சுதந்திர தினத்துல இருக்கக்கூடிய சில முக்கியமான உண்மைகள். ரைட்? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது தேசிய கொடி சட்டம் 2002 கொண்டு வந்திருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்க, டிஎன்பிஎஸ்ல தேசிய கொடி சட்டம் 2002. இந்த 2002 தேசிய கொடி சட்டம் ரொம்ப 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 முக்கியமானது. எப்படி கொடியேற்றுறது, ரைட்டா, யாரெல்லாம் கொடியேற்றுறது, தேசிய கொடிக்கு எப்படியெல்லாம் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத, எங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு முக்கியமாக கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்க, எங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா மாஸ்க்ல யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் மாஸ்க்ல துணியை போட்டுட்டு நாங்கள் தேசிய கொடி, நாங்கள் இண்டிபெண்டன்ஸ் டே இது பண்றோம் அப்படின்னு மாஸ்க் போடக்கூடாது. அதே மாதிரி டிராயிங் அந்த ஃபேஸ், மூஞ்சில வந்துட்டு தேசிய கொடியை வரைஞ்சிட்டாலே. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வியரிங் த கிளாத், சட்டையில வந்து தேசிய கொடி போட்டுட்டாலே. அதே மாதிரி பிளேயிங் வித் லைக் எ டாய், பொம்மையெல்லாம் தேசிய கொடி போட்டுட்டு இது பண்ணக்கூடாது. அதே மாதிரி கேக்கு, பர்த்டே கேக்லாம் வெட்டும் போது நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே கேக்ல எல்லாம் பயன்படுத்தக்கூடாது.
அதே மாதிரி பிளாஸ்டிக்ல வந்து எதுலையுமே பயன்படுது. இதெல்லாம் தேசிய கொடி சட்டம் 2002 முக்கியமானது. ஒவ்வொரு இந்திய வீட்டிலையும் தேசிய கொடி ஏற்றி தன்னுடைய சுதந்திர தினத்தை சுதந்திரமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நீங்க பறைசாற்றிக் கொள்ளலாம். அது ரொம்ப முக்கியமானது. ஒரு தேசிய கொடிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கண்ட இடத்துல கண்ட நேரங்களை கொடியேற்றக்கூடாது. அதுக்கு ஒரு சில வரமுறைகள் இருக்கு. ரைட்டா? ரொம்ப முக்கியமானது. அப்ப தேசிய கொடியை பொறுத்த வரைக்கும் அந்த 3:2 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. எவ்வளவு நீளம் எவ்வளவு அகலம் அப்படிங்கிறது. ரைட்டா? ஸோ அந்த அளவுக்கு வந்து முதல்ல தேசிய கொடியை வடிவமைச்சது நம்ம குடியாத்தத்துல தான். வேலூர்ல குடியாத்தத்தெல்லாம் முதல்ல அந்த தேசிய கொடியை வந்து ஏற்றும் போது வடிவமைச்சது. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தேசிய கொடி சட்டம் என்ன அப்படின்னா பிரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் ஆஃப் நேஷனல் ஹானர் ஆக்ட் 1971. ரைட்டா? ஒரு தேசிய கொடியா ரைட்டா எப்படி அவமதிக்க கூடாது அப்படிங்கிறது, அதை எப்படிலாம் தடுக்கிறது அப்படிங்கிறது சில சட்டங்கள் இருக்கு. இதுதான் தேசிய கொடி சட்டம் 2002. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேசிய கொடியை வந்து பத்திரமா பாதுகாக்கணும். ரைட்டா? 2024 ஆகஸ்ட் 15 இந்த இந்தியா இண்டிபெண்டன்ஸ் டேல எல்லோரும் சந்தோஷமாக சுதந்திரமாக இருக்கணும். சுதந்திரமான எண்ணங்கள் இருக்கணும். சுதந்திரமான எண்ணங்கள் இருந்தாதான் உங்களுடைய சுதந்திரமான செயல்கள் இருக்கும். சுதந்திரமான செயல்கள் இருந்தாதான் நாளைய இந்தியா இளைஞர் கையிலும் மாணவர்களிடம் தான் இருக்கு. அந்த மாணவர்களும் இளைஞர்களும் போதைப் பொருளுக்கு அடிமையாகாமல் எந்த ஒரு சாராய எதுக்குமே அடிமையாகாமல் சுதந்திரமாக இருந்து இந்த நாட்டை பத்திரமாக பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து செல்வதுதான் நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு செய்ய வேண்டியது. அது இல்லாம சுதந்திரத்துக்காக பாடுபட்ட நல்ல நல்ல தலைவர்கள் அவங்களோட வாழ்க்கையை வரலாறு நடந்த நல்ல விஷயங்களை மாணவர்களுக்கு கொண்டு செல்வதுதான் சுதந்திர தினத்தோட முக்கியமானது. இதைத்தான் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஆசிரியர்களும் கல்லூரி பேராசிரியர்களும் மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு போதிக்க வேண்டியது. அப்பதான் அடுத்த தலைமுறை நாம் நல்ல தலைமுறையை உருவாக்க முடியும். இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தமிழ் தாய் வாழ்க. ஜெய்ஹிந்த்.